இப்ப நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போன்றோர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, ஆந்திராவினுடைய இன்னொரு மாவட்டமா திருவண்ணாமலையை மாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அரசியல் ரீதியா அடுத்த கட்டத்துக்கு இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போறாரு. அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. இது ஒரு ஆந்திராவினுடைய ஒரு மாவட்டமாக திருவண்ணாமலையை மாத்துறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தோம்னா நம்ம சித்தூர்ல அதிகமாக தமிழர்கள் தான் வசிக்கிறாங்க. அதுக்காக அதை சித்தூர் தமிழ்நாட்டின் ஒரு மாவட்டம்னு சொல்ல முடியுமா? நம்ம நகரிபுத்தூர்னு ஒரு பகுதி இருக்கு, அது ஆந்திராவினுடைய பகுதியா தான் இருக்கு. நீங்க நெல்லூர் வரைக்குமே எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தமிழர்கள் அதிகமா இருக்கிறாங்க, தொழில் செய்கிறாங்க, வேலைக்கு இருக்காங்க, நிறைய பிசினஸ் மேன்கள் எல்லாமே அங்க இருக்காங்க. தமிழர்கள் அரசியலையும் அங்க இருக்காங்க. அப்ப அது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய ஒரு மாவட்டம், அங்க ஒரு பிரச்சாரம் இருக்கா? அப்படி எல்லாம் இல்லை. இதை நம்ம அணுக வேண்டிய முறை என்னன்னா, அவங்க வருவதையோ இங்க அவங்க தொழில் செய்வதையோ, அவங்க பக்தியா வருவதையோ, இல்ல உள்ளூர் மக்களோ உள்ளூர் அரசியல்வாதிகளோ யாருமே அதை தடுக்கலாம் கிடையாது. அவங்களுக்கு தேவையான ஆதரவுகளை கொடுக்குறாங்க. அந்த ஆதரவை கொடுத்ததுனால தான் நீங்க நல்லா பாருங்க, நீங்க தமிழ் ஆங்கிலத்திற்கு அடுத்தபடியாக தெலுங்கிலும் கன்னடத்திலும் பெயர் பலகைகள் வைக்கப்பட்டிருக்கு.